अस्सलामुअलैकुम वेलकम टू अवर जहानास कुकिंग நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சண்டே ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறோம். அது என்ன vlogனு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பெட்ரோல் போட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கேன்னு. ஆமாங்க, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சூப்பரான எங்கள் ஊருக்கு சொந்த ஊர், நாங்கள் பிறந்த ஊருண்டாலே ஒரு சந்தோஷம் இருக்கும்லங்க. அங்கே தாங்க போய்கிட்டு இருக்கோம். என்னடா அங்கே போய்கிட்டு இருக்கோம் சண்டே ஸ்பெஷல் விளாக் அப்படின்னே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அங்கே என்ன ஒரு ஃபங்க்ஷன்னா எங்கள் நன்னா மகளுக்கு இன்னைக்கு மேரேஜுங்க. அதனால தான் நாங்கள் நத்தம் சைடு போய்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கோசகுறிச்சியில் தாங்க எங்கள் சொந்த ஊர். அங்கே தாங்க கல்யாணம் நடக்குது. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் எங்கள் நன்னா வீடு, அங்கே தான் கல்யாணம் கிராண்டாக நடந்துச்சுங்க. ஆனால் கிராண்டாக வீட்டிலே சூப்பராக செலிப்ரேட் பண்ணி நடந்துச்சு. அப்புறம் வந்து பள்ளியாசலில் வந்து நிக்காக முடிச்சுட்டு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கிராண்டாக நடந்துச்சு. இப்போ போகிற வழிலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலை பிரதேசம் தாங்க. மதுரையை சுற்றி நத்தம், அப்புறம் தோரங்குறிச்சி, கோசகுறிச்சி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மலை பிரதேசம் தான். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா காமாக அப்படியே கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதான் எங்கள் ஊர் பள்ளியாசை. கரெக்டாக நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. நிக்காக இன்னும் ஆரம்பிக்கலை. இங்கே பள்ளியாசலில் தாங்க நிக்காக நடக்குது. வீட்டில் வந்து நாங்கள்லாம் போயிடுவோம். இப்போ வந்து எங்கள் டேடி அப்புறம் ரிஷான் எல்லாம் பள்ளியாசலில் இருக்காங்க. இப்போ பள்ளியாசலில் நிக்காக நடந்துக்கிட்டு இருக்க இடம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நிக்காக ஓதி முடிச்சாச்சு. இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு பொண்ணு வீட்டுக்குள்ள போய் காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆண்களுக்கு பந்தி நடந்துச்சு. ஆண்களுக்கு 2 ரோ, பெண்களுக்கு 2 ரவுண்டு. அங்கே சீரு சிறப்புமாக பந்தி நடந்துச்சு. பிரியாணியுமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ வரும் பிரியாணிலாம் காமிக்கிறேன். இப்போ பள்ளியாசல் வந்து புது பள்ளியாசல், அதை ஒரு விசிட் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாம் சபையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நிக்காவும் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய பள்ளியாசல் பார்த்துருப்பீங்கல்ல. சீரு சிறப்புமாக கட்டி முடிச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கோசகுறிச்சி பள்ளியாசல். பார்க்காதவங்க இந்த ஜும்மா பள்ளியாசலை நீங்கள் பார்த்துக்கோங்க. நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் பார்க்குறக்காண்டி தான் இந்த வீடியோ என்னோடய ஹஸ்பண்ட்டை எடுத்து கேட்டேன். அதனால் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காரில் வரப்பே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு முன்புறம், அதுலேருந்து இறங்கி வந்தால் இந்த மாதிரி பெரிய வாசலுங்க. இது வந்து அப்படியே பின்புறங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓசை நம்ம ஒது செய்கிற இடம் எல்லாமே இருக்கும். இந்த சைடு அந்த சைடு தான் நம்ம வந்து கார் நிப்பாட்டிட்டு வந்தோம். இது கிட்டத்தட்ட 4 பக்கட்டும் வாசலுங்க. இந்த சைடும் போய்க்கலாம், அந்த சைடும் போய்க்கலாம், அந்த சைடும் போய்க்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் கட்டி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். இப்போ தான் பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாக நம்ம என்ட்ரி உள்ளே வந்து இது ஒது செஞ்சிற இடம். இது எல்லாம் பெருசாக யார் வந்தாலும் நம்மளுக்கு நிற்காமல் ஒது செய்கிற அளவு, ஜும்மா நாளாக இருந்தாலும் சரி, எது ஃபங்க்ஷன் அப்புறம் ரம்ஜான் பக்ரீத்தாக இருந்தாலும் இங்கே தொழுகிறதுக்கு யாரும் டக்கு டக்குன்னு நிற்காமல் தொழுது போகிறதுக்கு 4 பக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ஒது செய்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகிறது. இப்போ பசங்கள்லாம் கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க மாப்பிள்ளைய. இதுதான் பொண்ணு வீட்டில் கட் அவுட் வச்சுருக்காங்க. ரிஷான் வந்து கிஃப்ட் எடுத்துக்கிட்டு வந்துட்டார். என்கிட்ட கொடுக்குறதுக்கு நானும் எங்கள் மம்மியும் தான் பொண்ணு மாப்பிள்ளை கையில் கொடுப்போம். பந்தி நடக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்லேயே ஆள் வச்சு அப்பப்போ சமைச்சு சிக்கன்லாம் மஞ்சூரியன் சிக்கன் சூப்பராக இருந்துச்சுங்க. தால்சா சோறு எல்லாமே செமையாக இருந்துச்சு. இது போக ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே அப்பப்போ சமைச்சு நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட் பந்தியில் வைக்கிறாங்க. அதுவுமே நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு மெனு ஐட்டம்னு சொல்கிறேன். பிரியாணி, தால்ச்சா, நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் ஒரு கூட்டு, பொரியல், நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் அல்வா. பிரெட் அல்வாவை சொல்லவே வேணாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. எங்கள் சேனன்னா பக்கத்துலேயே இருந்து பார்த்து ஆள் வச்சு சமைச்சது. பிரெட் அல்வா சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் மஞ்சூரியனும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ தான் நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகிறது. பொண்ணுக்கு கரிசம் பண்ணி கட்டி முடிச்சாச்சுங்க. மாப்பிள்ளை வந்து இப்போ அழைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை என்ட்ரன்ஸ் வந்தோடனே நாங்கள் பாலும் பழமும் கொடுத்துட்டு நாங்கள் வெளியேறிடுவோம். அப்புறம் அங்கே வாவரிசி பூக்கு மல்லிகைப்பூ கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கல்கண்டு, அப்புறம் வந்து ஜீனி கொடுத்தாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிலது அரிசி வந்து ஃபுல்லாக வந்து பொண்ணு வந்து அள்ளி வைக்கணும், மாப்பிள்ளை தட்டி விடணும். அப்புறம் வந்து உப்பில் கை வச்சு தண்ணியில் வந்து அலசணும்.
அப்புறம் வந்து அப்போ தான் முதல்ல கண்ணாடி பார்க்க சொல்லி பொண்ணு மாப்பிள்ளையும் காமிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில சடங்கு சம்பிரதாயம்லாம் நடந்து முடிச்சுட்டு இப்போ நான் சாப்பிட வந்தாச்சுங்க. பெண்களுக்கு அப்படியே இந்த 2 ரோவும், ஆண்களுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள அப்படியே 2 ரோவுங்க. கூட்டமே இல்லை, வர சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போகலாம். இப்போ நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. இலையும் போட்டு அவங்களே வந்து தண்ணியும் கொடுத்தாங்க. நாங்கள் இலையில தண்ணி தொளிச்சுட்டு ஃபஸ்ட்டு பிரெட் அல்வா வச்சாங்க. பிரெட் அல்வாவை சாப்பிட்டோன்னா அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. பிரெட் அல்வா எந்த கல்யாணத்துலையுமே அமைஞ்சது இல்லைங்க. இந்த கல்யாணத்தில் எங்கள் நன்னா வீட்டுக்கு கல்யாணத்தில் சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே எங்கள் மாமா வந்து எங்களுக்கு சாப்பாட்டிலேருந்து ஒவ்வொன்றும் பார்த்து நின்று பக்கத்தில் இருந்து கொடுத்தாங்க. எங்கள் சேனனாவாக இருக்கட்டும், அப்புறம் எங்கள் சின்ன மாமா பெரிய மாமா எல்லாருமே எங்களை நல்லபடியாக கவனித்து அனுப்பிச்சாங்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பக்கட்டும் எங்கள் டாடி வந்து அந்த சைடு இருந்து எல்லாத்தையும் கவனிச்சாங்க. அப்புறம் எங்கள் நன்னா வந்து எங்களுக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தாங்க. எங்கள் நன்னா, சின்ன நன்னா, அப்புறம் எங்கள் மாமா எல்லாரும் அப்படியே உட்காந்து நாங்கள் எல்லாம் சொந்த பந்தத்தோடு இன்றைக்கி பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். நான் எங்கள் ஊர் கோசிக்குறிச்சிக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் மாறிடுச்சுங்க. இதுதான் நம்ம பிறந்து வளர்ந்த இடமா, நம்ம இருந்த இடமா யோசிக்கிற அளவு ஃபுல் அண்ட் ஃபுல் மாறிடுச்சுங்க. நான் மட்டும் பிறந்த இடமா, எங்கள் மம்மியும் அங்கே தான் பிறந்திருக்காங்க, எங்கள் டேடியும் அங்கே தான் பிறந்திருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் இப்போ நம்ம இருக்கிறது ஒரு இடமா இருந்தாலும் நம்ம பழசெல்லாம் மறக்க போகிறதும் இல்லை, மறக்கவும் முடியாது. ஒரு கட்டத்தில் நம்ம விளாண்டது, நாங்கள் ஓதுனது, அப்புறம் வந்து பக்கத்தில் நிறையா தோழிகள் அங்கெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஊருக்கு போகவும் தான் இந்த ஞாபகம் எல்லாமே வருதுங்க. சிறப்பாக நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது பள்ளியாசலுக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பார்த்துக்குங்க. இங்கேருந்து நாங்கள் நத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்கள் அக்கா எங்களோட வந்தாங்க. அவங்கள நத்தத்தில் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மதுரைக்கு போக போகிறோம். சீர சிறப்புமாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வர்றப்ப மழை பெய்யுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வர்றப்ப இன்னொன்று காமிக்கிறேன். நத்தத்துக்கு என்ட்ரி ஆனோன்னே இதுதான் எங்களுக்கு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட திருமணம் நடந்த மண்டபங்க. இந்த மண்டபம் பேர் நீங்கள் எல்லாமே பக்கத்தில் உள்ளவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நத்தத்தில் இருக்க இந்து வர்த்தக பொதுநல சங்கம் அரங்கம்ங்க. இங்கே சீர சிறப்புமாக என்னோட கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு மயன் பிறந்து அவனுக்கு வயசு இப்போ 12 முடிஞ்சு 13 நடந்துக்கிட்டு இருக்குங்க. பார்த்துக்கோங்க, இந்த மலரும் நினைவுகள்லாம் நம்ம புதுசாக எந்த இடத்துல இருந்தாலும் பழசை மறக்காத அளவு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் ஊர் தோட்டவும் எல்லாமே இன்றைக்கி பேசிக்கிட்டே அந்த காரில் வர்றப்ப ரொம்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த விளாக் இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு விளாகில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.